வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு நீங்க அதிமனம்ன்ற அந்த சைக்கிக் பீயிங்கை பத்தி நீங்க அடிக்கடி வாரம் வாரம் எங்களுக்கு நினைவூட்டிட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த அதிமனம் உங்களை தொட்டுட்டு போற மாதிரியும் விவரமா சொன்னீங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா, அந்த அதிமனம் ஒளி எங்களையும் தொட்டு விட்டு போகுமா, அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆர்வமா இருக்கு சார். இன்னைக்கு அதை பத்தி சொல்லுங்க சார். நம்ம வாழ்வு பிரம்மாண்டமா மிக உயர்ந்த மேம்பாடு அடையணும்னு நாம ஆசைப்படுறோம். அது தவறில்லை. அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. பகவான் மட்டுமே சொன்ன, கண்டுபிடித்த, பிராக்டிஸ் பண்ண சைக்கிக் பீயிங் என்கிற நம் ஆன்மாவுக்குள் ஒளிந்திருக்கிற அந்த அதிமன பேரொளிங்கிற சைக்கிக் பீயிங் வெளிவந்து நம்மை தழுவி செல்லக்கூடிய அந்த தொடுதல் மிக அற்புதமான ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியது. அது மட்டும் தொட்டு விட்டால் வாழ்வு சொர்க்கமாக மாறும். ஆனால் நம்ம பகவான் மகரிஷி ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்களை நாம் கடந்து வர வேண்டும், புரிந்து தாண்டி வர வேண்டும், நம்மிடத்தில் சில அறியாமை இருக்கிறது, அது விலக வேண்டும் என்று சாவித்திரியில சொல்லுகிறார். அதை முதல்ல நம்ம கவனிப்போம். 174வது பக்கத்துல சாவித்திரியில சொல்றார், தி பெர்ஃபெக்ட் லாங்கிங் ஃபார் இம்பெர்ஃபெக்ஷன்ஸ் சாம். இந்த உலகத்துல சிறு சிறு தேவைகள் நமக்கு இருக்கும். இந்த உடம்புக்கு சில சில தேவைகள் இருக்கும். உள்ளத்துல அற்ப விருப்பங்கள்லாம் இருக்கும். உணர்ச்சியில ஒரு வெளிப்பாடு நம்ம கிட்ட இருக்கதான் செய்யுது. இவையெல்லாம் நம்மளை கீழ்நிலையில வச்சிருக்குங்கிறாரு. இதை நாம உணரலங்கிறார். இப்ப என்னாச்சு, இந்த அறியாமல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறார். இந்த ஸ்டேஜ்ல அதிமனம் நம்மளை தொடுமா? தொடாது. முதல்ல காரணத்தை புரிஞ்சுக்குவோம். ஒரு க்ஷண நேரம் நாம தூய்மையான ஏக்கத்தோடு சாவித்திரி மீது பேரன்பு கொண்டாலே போதும். இது கூடவா நம்மால செய்ய முடியாது அப்படின்னு தோன்ற அளவுக்கு பகவான் சில வரிகள்ல சொல்றார். தி illumined heart by the snare of ignorance சொல்றார். அப்படின்னா ஒளிவற்ற நம் அறிவும் நம் மனமும் அறியாமை எனும் வலையில் சிக்கி கொண்டு விட்டது. நமக்கு ஆல்ரெடி ஒளிவற்ற மனமும் அறிவும் இருக்கு. கொஞ்சம் அது அறியாமை வலையில சிக்கி இருக்குங்கிறாரு. இப்ப அதிமனம் எப்படி தொடும்னு ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? அடுத்து சொல்றாரு, எத்ரியல் கிரியேச்சர்ஸ் ட்ரான்ஸ் பை பாடிஸ் லர் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்லை, அது தெரிஞ்ச விஷயம்தான். அற்ப சந்தோஷங்கள் நம்மை ஈர்க்கிற ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. அது என்ன அற்ப சந்தோஷம்? மாலுக்கு போயிட்டு வரலாம், ஜாலியா இருக்கும். தீபாவளி வந்துருச்சு, எதிர் வீட்டுக்காரனை விட நிறைய பட்டாசு வாங்கி கொளுத்தி தெருவெல்லாம் குப்பையாக்கி ஊரை கரியாக்கலாம். நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுட்டா நம்மளை பெருசா மதிப்பாங்க. நமக்கு அறிவு இருக்கா, நல்ல மனசு இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளை பெரிய ஆள் நினைப்பாங்க. இதான் அற்ப மாயைகள். இந்த உலகத்துல நாம் ஆசைப்படுற எல்லாமே அற்ப மாயைகள். தோற்றத்தில் இந்த வெளி உலக மாயை வலையிலே அறியாமையில் இருக்கிறோம். இதுவல்ல, நம் ஆன்மா விழிப்படையணும், உள்ளே இருக்கிற சைக்கிக் பீயிங் வெளியே வரணும், அதுதான் நம்மளை ஆளணும், அது வழிகாட்ட தயாரா இருக்கு. இதுக்கு நமக்கு அரவிந்தர் சொல்லுகிறார், தொடர்ந்து சொல்லுகிறார். நம்ம அறியாமை வலையில சிக்கிருக்கணும் சொல்றார். நமக்கு புரியுதோ? டு தட் ரீஜன் ஆஃப் ப்ராமிஸ் பீட்டிங் இன்விசிபிள் விங்ஸ் அப்படின்னு சொல்றார். சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்முடைய உடல், மனம், அறிவு இதெல்லாம் தன் கையில போட்டுக்கிட்டு நாம சொல்றதெல்லாம் சரின்னு வேற சொல்லுது. நாம எதையோ ஒண்ணு செய்யறோமா, அது தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லாது, நீ பண்ற தப்பெல்லாம் ரைட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. எது? நமக்குள்ள இருக்கிற அறியாமையை உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய செயல்பாடெல்லாம் ரைட்டுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? போய் மாட்டிக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல வாழ்க்கையில மனிதன் எல்லா கஷ்டத்துக்கும் அறியாமையில மாட்டிக்கொள்வதற்கு தூண்டுவது எதுன்னா, நமக்குள்ள இருக்கிற மனமும் அறிவும் எடுத்து கொடுக்குது. சரி, செய், ஓகே, டன் சொல்லிட்டே இருக்கா, நாம் அதன்படி நடந்து மாட்டிக்கிறோம். இந்த அறியாமை விலகுவதற்குத்தான் பகவான் அரவிந்தர் பாடுபடுகிறார். சரி, அது சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம். ஆனா பாடுபட்டோம் இல்ல, கஷ்டம் தானே பட்டோம். ஆனா இப்படி கஷ்டப்படுத்திட்டே கொண்டு போய் சுடுகாட்டுல நம்மள மூடிட்டு தான் மறு வேலை பார்க்குது. நம்ம வாழவே இல்லை. நம்ம வாழ்ந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆனந்தம் அற்பத்தனமானது, அது உண்மையான ஆனந்தம் இல்லை. சுடுகாட்டுக்கு வரைக்கும் தள்ளிட்டு போகுது. நம்ம அறியாமையினுடைய ஆதிக்கத்துல நாம வாழ்வதால நாம் எதெல்லாம் உயர்ந்தது, சிறந்தது, மகிழ்ச்சி, பேரின்பம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் அற்பமானதாக நமக்கு வழிகாட்டி அதை
சுடுகாட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறது. இந்த இடத்திலே பகவான் சொல்லுகிறார், அங்கே போவதற்கு முன்பாக தொடக்கத்திலே நீ அதிமன ஒளியை சாவித்திரியிடமிருந்து பெற்றுவிடு. அந்த பேரானந்தம் வேறுதான், அந்த வாழ்வு வசதிதான். அதை அனுபவிக்க கிருஷ்ணரோடு போட்டி போடலாம். பகவான் அரவிந்தர் சொல்லுகிற அதிமன ஒளியை நாம் பெற்றுவிட்டால் கிருஷ்ணரோடு போட்டி போடலாம். அவருக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தம் நமக்கும் கிடைச்சிருங்கிறார். ஆனா நம்ம வாழ்வில் சிக்கி இருக்குமே. பகவான் திரும்ப சொல்றார், கேம் ஹங்கிரி ஃபார் தி ஜாய் ஆஃப் ஃபைனைட் லைஃப் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எல்லா அற்பங்களும் ஒன்று சேர்ந்து தங்கள் பசியை தீர்த்து கொள்கிறது. எது? அந்த அறியாமைங்கிற மாயையெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள புகுந்து மிக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளை போட்டு அடைச்சு வச்சிடுது. இப்ப நீங்க வெளியே வர முடியாது. வெளியே வந்தீங்கன்னா சைக்கிக் பீங் தொட்டுடும். நீங்க சைக்கிக் பீங் தொட்டுச்சுன்னா வேற லெவலுக்கு போயிடுவீங்க. போக விடாம அது பிடிச்சி வச்சுக்கிட்டு அதோட பசியை தீர்த்துக்குது. இது புரியுதோன்னா புரியல. இதை தான் அரவிந்தர் உடைக்கிறார். பகவான் ரொம்ப வருத்தமான ஒரு வரிகளா சொல்றார். ஆனா பகவான் வருத்தப்பட்டு யாரும் பார்த்ததில்லை. நான் அப்படி ஃபீல் பண்றேன். அவர் வருத்தமா சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் அப்படியே ஃபீல் பண்றேன். அதாவது நமக்கு நடக்கிற நல்லதெல்லாம் கடவுளே கொடுத்துருக்காருன்னு நம்ப வச்சிருச்சு. இப்ப பாவம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு, ஒரு மெடிக்கல் சீட் கிடைச்சிருச்சு, ஒரு பார் கவுன்சிலர் மெம்பர் ஆயிட்டீங்க, ஒரு மந்திரி ஆயிட்டீங்க. ஆஹா, கடவுளே கொடுத்த பரிசு. கடவுள் கொடுக்கல, மாயையும் அறியாமையும் கொடுத்துருக்கு. அந்த வலையில மாட்டிருக்க. இப்ப தெரியாது, பின்னாடி லஞ்ச ஊழல் வழக்கு கேஸ்ல மாட்டும்போது தெரியும். ஆஹா, இது கடவுள் கொடுத்தது இல்லைன்னு. இது ஒருவரி சிந்தனைகளை நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் ஷேர் தி ஃபேட் ஆஃப் பெரிஷபிள் திங்ஸ் அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். அற்பங்கள் எல்லாம் நம்முடைய விதி என்று நம்ப வைத்திருக்கிறது. நாம சில அற்பத்தனத்தினால ஒரு பலன் அனுபவிக்கிறோம்ல, இதெல்லாம் என்னோட விதிங்க. அற்பத்தை அனுபவிச்சது நாம, ஆசைப்பட்டது. அப்புறம் விதி மேல படிய போடுறோம். எப்படி இருக்கு பாருங்க. அழியக்கூடிய அனைத்தையும் நமக்கு தெய்வம்தான் கொடுத்ததுன்னு நம்புறோம். இந்த உலகத்துல எது அழியக்கூடியது? இந்த உடல் அழியக்கூடியது, இந்த புகழ் அழியக்கூடியது, இந்த வாழ்நாள் அழியக்கூடியது, எல்லாமே இங்க அழியக்கூடியது தானே. எது இருக்க போதுங்க? ஒரு பெரிய பில்டிங் கூட எடுத்துக்கோங்க, மாலு, அது ஒன்றும் 300-400 வருஷம் வருமா? அதுவும் அழியக்கூடியது தானே. இதையெல்லாம் தெய்வமே நமக்கு கொடுத்ததுன்னு நம்ம அந்த மாயையில நம்புறோங்கிறார். இப்ப நம்ம உங்க கேள்விக்கு நான் வரேன். இப்படியெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ள தடைகளா இருக்கும்போது அதிமனம் எப்படிப்பா வரும்னு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, சாவித்திரிங்கிற ஒரு வார்த்தையை அவள் திருமுகத்தை பார்த்து ஒரு க்ஷணம் நேரமாவது அவளை மனமுருகி பார்த்து அவளை தொட்டு கும்பிட்டு அவளை வலம் வந்து அவளை உற்று நோக்கி உன் பார்வையிலே உன் கண் வழியாக அவள் கண்ணை பார்த்து அவள் கண்ணில் இருந்த ஆன்ம விழிப்புணர்வுள்ள அந்த அதிமன ஒளியை நீ உள்ளே கிரகித்து கொண்டு உன்னுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை திறந்து அதுள்ள சைக்கிக் பீயிங்கை வெளிவருவதற்கு நீ உதவி செய்தால், ஒரு ஒத்துழைத்தால், சாவித்திரியும் தன் ஆன்மாவை விரித்து அதற்குள் இருக்கிற சைக்கிக் பீயிங்கை கொண்டு வந்து நம் சைக்கிக் பீயிங், சாவித்திரி சைக்கிக் பீயிங் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். இது வெறும் வழிபாட்டு கோயில் இல்லை. ஒரு அதிமன பிரபஞ்ச ஒளியும் நம்முடைய ஆன்ம ஒளியும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புள்ள இடம்தான் பெரும்பேற்கண்டிகை. அதுதான் சாவித்திரி கோயிலோட நோக்கம். அதுதான் அரவிந்தர் சாவித்திரியை எழுதி நமக்கு கொடுத்ததுடைய பர்பஸ். ஆசிரமம் போனா சமாதி முன்னாடி உட்கார்ந்தா அதிமனம் தொடணும், சாவித்திரி கோயிலுக்கு போனா அதிமனம் தொடணும், நம் அன்னை தியான மையங்களுக்கு போனா அதிமனம் தொடணும். தொடலைன்னா என்ன அர்த்தம்? ஆன்மா மூடி இருக்குன்னு அர்த்தம். அற்பத்தனத்தில் மாயைகளில் சின்ன சின்ன சந்தோஷங்களில் சிக்கி கொண்டு விட்டால் நம் ஆன்மாவுக்குள் இருக்கிற அதிமனம் வெளிவராது. பற்றற்று என் அதிமனதை நான் உணர விரும்புகிறேன், உன் அதிமனதோடு நான் ஒன்று சேர ஆசைப்படுகிறேன்னு சொல்லி சாஷ்டாங்கமாக சமர்ப்பணமாக நீ மன்றாடு. அந்த ஆன்மா வெடித்து வழிவிடும். சைக்கிக் பீயிங் சாவித்திரியோடு ஐக்கியமாகும், நம் அன்னையோடு ஐக்கியமாகும். அதிமனம் யாரோ சிலருக்கானது இல்லை, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. பிரம்மத்துக்குள்ளயும் இருக்கு, ஜடத்துக்குள்ளயும் இருக்கு, உயிரினங்களுக்குள்ள இருக்கு, இயற்கைக்குள்ளெல்லாம் இருக்கு. அது நம்மை தொடுவது என்பது நம்மிடமிருந்து வெளியே வந்து நம்மை தொட்டு அணைப்பது. அது தொட்டு அணைத்து விட்டால் நமக்கு வழிகாட்டும். அது வழிகாட்டும் இடமெல்லாம் வெற்றிதான். வெற்றி மேல் வெற்றியும் வாழ்வின் பேரானந்தத்தின் உச்சியை தொடுவதற்கு அதிமனதால் மட்டுமே முடியும், சைக்கிக் பீயிங்கால் மட்டுமே முடியும். இந்த சைக்கிக் பீயிங் என்கிற அரவிந்தர் வார்த்தையை நான் முதலில் நான் கண்டேன், உணர்ந்தேன்னு அன்னையே சொல்றாங்க. எவ்வளவோ சித்திகளை கற்றிருக்கிறேன்,
எவ்வளவோ மறைபொருள் ஞானத்தை கற்றிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஆன்மீக நூல்களை எல்லாம் நான் கற்று தேர்ந்திருக்கிறேன். ஆனால் சைக்கிக் பீயிங் என்கிற ஒரு புதிய வார்த்தையை, அந்த அதிமன ஒளியை, பகவான் அரவிந்தர் சொல்லை நான் கேட்டு நான் உணர்ந்து அந்த அதிமனதோடு வாழ்கிற இந்த நிமிடம் வரை அவர் கொடுத்த கிஃப்ட்டுங்கிறாங்க. தெய்வீக அன்னைக்கே பகவான் கொடுத்தாருன்னா, அன்னையே அதை ரசிச்சு உணர்ந்தாங்கன்னா, பக்தராகிய நமக்கு அன்னை கொடுக்காமலா இருப்பார்? அதிமனம் தொடும், ஆனால் அதற்கு நீங்க ஆசைப்படணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே செகண்ட், ஒரு நிமிடமாவது முழுமையா நினைச்சு அவளை தொட்டீங்கன்னா அந்த அதிமனம் உங்களையும் தொட்டுட்டு போற அந்த மகிழ்ச்சியை நீங்களும் உணரலாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வார பேரமூர் பத்தி சொல்லுங்க சார். சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் இடையிலான பேரன்பு கொண்ட காதல் ஒரு எபிசோட்ல சொல்ல முடியாதுங்கிறது என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். எத்தனையோ காதல் சரித்திரங்களை கண்டிருக்கிறது இந்த பூமியும் மனித சமூகமும். இன்றும் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இனிமேலும் எதிர்காலத்திலும் நடக்கும். ராமனுக்கும் சீதைக்கும் அந்த காதல், கிருஷ்ணனுக்கும் ராதேவுக்கும் ஏற்பட்ட காதல், ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஆண்டாளுக்கும் ஏற்பட்ட காதல், கிருஷ்ணனுக்கும் மீராவுக்கும் ஏற்பட்ட காதல், அக்பருக்கும் ஜோதிபாய்க்கும் ஏற்பட்ட காதல், அனார்கலிக்கும் சலீமுக்கும் ஏற்பட்ட காதல், அம்பிகாவதி அமராவதிக்கு ஏற்பட்ட காதல், லைலாவுக்கும் மஜ்னுவுக்கும் ஏற்பட்ட காதல், பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஏற்பட்ட காதல், ராஜராஜன் பஞ்சமன் மாதேவிக்கு ஏற்பட்ட காதல், அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் ஏற்பட்ட காதல், அர்ஜுனனுக்கும் உலுபிக்கும் ஏற்பட்ட காதல், அர்ஜுனனுக்கும் சித்ராங்கிக்கும் ஏற்பட்ட காதல், நல தமயந்தி காதல், நந்திவர்மன் கோகிலவாணி காதல், ஔவையார் அதியமான் காதல், பாரிமன்னன் முல்லை மலர்கொடி காதல், இப்படி ஏராளமான காதல்கள் எல்லாம் சரித்திரம் படைத்தவைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்று நடைபெறுகிற காதல் எல்லாம் பைத்தியமாக்கி கொலையை செய்ய வைத்து விவாகரத்திலே முடிந்து சாகடிக்கிற காதலாத்தானே இருக்கு. இன்னும் சொல்ல போனா லிவிங் டுகெதர்னு ஒரு புது காதல் உருவாயிருக்கு. சரித்திர காதலை பார்க்கிறோம், இந்த காதலையும் பார்க்கிறோம். ஆனா இறந்து போன கணவனை மறுபடியும் மீட்டு உயிரோடு உயிராய் கலந்து வாழ்ந்து இந்த வையகத்திற்கும் மானுடத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறாளே சத்தியவான் சாவித்திரி காதல் போல வருமா? இங்கதான் பகவான் அரவிந்தர் சொல்ற விஷயங்கள் ஆழமா கவனிக்கணும். வரலாற்று காதல் சான்றுகள் மானுட மனங்களை பக்குவப்படுத்தியிருக்கலாம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு அமைதியை வாழ்விலே கொண்டு வந்திருக்கலாம், நிச்சயமாக நம்பலாம். ஆனால் பகவான் அரவிந்தர் கண்ட சத்தியவான் சாவித்திரி காதல் இருக்கே, அந்த பேரன்பு இருக்கே, அவர் மொழியில சொல்லணும்னா, அவர் உணர்வின் வழியில சொல்லணும்னா, அவர் வடிவத்தில் நம்ம சொல்லணும்னா, அதற்கு உங்களுக்கு 7 நாள் பொறுமை வேண்டும். அடுத்த வாரம் விரிவா சொல்றேன். ஏன்னா பகவான் அரவிந்தரும் காதலித்ததில்லை. ஆனால் காதல் காவியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எவராலும் தொட முடியாத உயரத்திற்கு ஒரு காவியத்தை சாவித்திரியை படைத்திருக்கிறார். காதல் செய்ததில்லை அரவிந்தர், அடியேனும் காதல் செய்த அனுபவம் இல்லை. ஆகையினாலே இந்த காதல் இலக்கியத்தை கொஞ்சம் நிதானமாக அழகாக அடுத்த வாரம் சொல்லுகிறேன். காதல் என்றாலே பொறுமை வேண்டும். அது கதையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் ஒரு 7 நாள் பொறுக்கத்தான் வேண்டும். காதலிச்சவங்க கூட இவ்வளவு காதலை பத்தி விஷயத்த கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சார். உங்களுக்கு காதல் அனுபவம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆஹா, எத்தனை காதல்! அந்த இலக்கிய காதல், அந்த காலத்து காதல் எல்லாம் இன்னைக்கும் வரலாறு பேசப்படுதுன்னா அவ எந்த அளவுக்கு அது உயர்ந்த நிலையில இருந்திருந்தா இன்னைக்கும் அந்த காலம் பேசப்படும். நம்ம சத்தியவான் சாவித்திரி மாதிரி ஒரு காதல் இனி வரலாற்றுல காணப்படாது அப்படின்றதையும் இன்னும் விரிவா அடுத்த வாரம் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா நிறைய அன்பர்கள் தன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து அந்த பணம் வராம போனதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க கிட்ட வாங்கியும் ஒருத்தருக்கு உதவி பண்ணி பணம் கொடுத்து அதனாலயும் இன்னும் சிக்கல்பட்டு மாட்டிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார். இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க சார். நம்ம கிட்ட இருக்கிற பணம் பெரும்பாலும் வெளியே போகுதுன்னா அது ஒரு காரணம் என்னன்னா, நம்ம ஹெல்த்தை சரியா மெயின்டைன் பண்ணலன்னா, ஒவ்வொருத்தருமே ஹெல்த்துக்காக ஒரு 50-80 ஆண்டுகள் அவங்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணுறாங்க. பணம் வெளியே போயிட்டே இருக்கு.
இருக்கிற பணம்லாம் கரையுது, விரயமாயிட்டே இருக்கு. ஏன்? நம்ம ஹெல்த்தை சரியாக பாதுகாத்தனால. இது ஒரு வகை. சீட்டு கட்டி ஏமாறுறது, விழிப்பில்லை, அவங்க கண்டிப்பாக ஓடிடுவாங்க. தெரிஞ்சே இன்னமும் கட்டுறாங்க. வருஷத்துக்கு 4 முறை தீபாவளி, பொங்கல், புது வருஷம், பிறந்த நாள், இப்படி ஒரு குடும்பத்தில் 4 பேரும் இருந்தால் எல்லாரும் பிறந்த நாளும் கல்யாண நாளுக்கும் துணி எடுத்தா ஏற்கனவே 3 பீரோவில் துணி போட்டது 2வது போடாமல் இருக்கிறதோட இதையும் எடுத்து நாம் பணத்தை விரயம் பண்ணுறோம் இல்லையா? இந்த பண்டிகைக்கெல்லாம் புது துணி தான் போடணும்னு இருக்கா என்ன? அப்போது நம்ம துணி மேலே நம்ம நிறைய பணத்தை விரயம் பண்ணும்போது பிற்காலத்தில் நம்மளுக்கு பண பிரச்சனை வர்றதுக்கு வழி வகுத்துறோம். அப்போ துணி எடுக்கூடாதான்னா எடுங்க. பீரோவில் ஆல்ரெடி புது துணி இருக்குல்ல, அதை எடுங்க. வீட்டு சூழ்நிலைகள் மகாலட்சுமிக்கு எதிராக இருந்ததுன்னா பணம் வெளியே போயிடும். வெளியே போன பணம் வராது. தரித்திரம் இருக்கிற வரை 10 ரூபா சேராது. வீடு எப்படி நம்ம நறுமணமாக வச்சுக்கணும்னு நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் வீட்டை சுத்தமாக அழகாக மாற்றிருக்கிறதும் சொல்கிறாங்க. ஒரு வீடியோவை பார்த்து மாறிட்டோம்னு சொல்கிறது நம்ம வீடியோ பார்த்தது. அதில் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். நம்பி தான் கொடுத்தேன் என் தங்கச்சிக்கு, நம்பி தான் கொடுத்தேன் என் சித்தப்பா பிள்ளைக்கு. எங்கள் சித்தப்பா பிள்ளைக்கு பணம் கொடுத்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் திடீர்னு இறந்துட்டான். சித்தப்பா பையனுக்கு கொடுத்த பணம் யாருக்கும் தெரியாதனால அவனுக்கு கொடுத்த 15 லட்சத்தை நான் யார்கிட்ட கேட்கறது? இதுதான் ஏமாறுறதுன்னு பேர். விழிப்பில்லை. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, 2 பைசா வட்டிக்கு வாங்கி 4 பைசா வட்டிக்கு விடுறது. கடன் வாங்கக்கூடாது, பணம் வட்டிக்கு விடக்கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய பாவமும் கர்மத்தை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. வரும் காலங்களில் மன அவதிகள், கஷ்டங்களெல்லாம் அது கொண்டு வரும். அந்த விழிப்புணர்வு வேணும். இது நேர்மை இல்லாத சமூகமாக மாறிட்டு வருது. நல்லவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் திரும்பி தர மாட்டாங்க, மாற்றிடுவாங்க லைஃப்பை. நல்லவங்களாக இருந்தாலும் சோதனை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சிக்கிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் நல்லவர் நம்பி தானே கொடுத்தேன்பாங்க. பண விஷயத்தில் நேர்மை தவறிடுவாங்க. பணம் கொடுக்கணும் அப்படின்னா வங்கி கொடுக்கலாம், மார்வாடி கொடுக்கலாம். இவங்க 2 பேர் தவிர யார் பணம் கொடுத்தாலும் அது திரும்ப வராது. பணம் என்றால் அதற்குரிய நியதிகள் இருக்கிறது, ப்ரொசீஜர் இருக்கிறது. அதன் பிரகாரம் வங்கியும் மார்வாடிகளும் செயல்படுவதால் அவர்களுக்கு பணத்தை திரும்ப பெறுவதில் பிரச்சனை இல்லை. மகாலட்சுமி வீட்டில் குடியிருந்தா எல்லாம் கிளியர் ஆகிடும். அவளை குடியிருக்க வைக்கிறதுக்கு நிறைய வழிமுறை சொல்லி கொடுத்துரும். இப்போ அடுத்த மாதம் மாம்பழம் அன்னை மையத்தில் ஒரு வகுப்பு எடுக்க போகிறோம். பணம் அப்படிங்கிற தலைப்பில் வருமானம் குறைவாக இருக்கா, போதிய வருமானம் வரணுமா, கடன் பிரச்சனை தீரணுமா, பணம் தாராளமாக வரணுமா, செல்வ வளம் பெருகி ஒரு ஸ்டேட்டஸ் வரணுமா, அதனால் மன நிம்மதியும் வரணுமா அப்படின்னு அது சம்பந்தமாக அன்னை சொன்ன ரகசியங்களை ஒரு 2 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறோம். பயிற்சி எடுத்து பாருங்கள். 60 நாளில் அற்புதங்கள் நடக்கும். இதை நான் 18 வருஷமாக இந்த வகுப்பை நான் நடத்தின்னு இருக்கேன். அதோடைய பலன் அடைஞ்சவங்க ஏராளம். அடுத்த மாத வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்பு. அன்னை மகாலட்சுமி அல்லது அன்னை சாவித்திரி தேவி அல்லது உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்பாளை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அந்தி மாலை சாய்கிற பொழுது, சாயந்தர நேரத்தில் மல்லி, அல்லி, நாகலிங்கப்பூ, தாமரை, பெங்களூர் ரோஸ் இந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் மகாலட்சுமி சூழலை வீட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இழந்த பணம் மீண்டும் வரும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கிற சூழ்நிலை வரும். பணம் உங்களுக்கு நாளுக்கு நாள் சேரும். அதற்குரிய மகிழ்ச்சியும் வந்து சேரும். இதில் விழிப்பாய் இருப்பது என்கிற ஒரு விஷயந்தான் இது பிரதானம். அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறாது. பண விஷயம் தடுமாறுறதுக்கு என்ன காரணம்? ஏன் கொடுத்த பணத்தையும் அவங்களால வாங்க முடியல, இவங்க தர வேண்டிய பணமும் ஏன் தர முடியலன்றதுக்கு அருமையான ஒரு காரணத்தை சொன்னீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே. இந்த பிரச்சனையை சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மகாலட்சுமி கடாட்சம் வந்துச்சுன்னா மெயினா அந்த சுத்தத்தையும் குறிப்பா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமிக்கு பண்ணக்கூடிய அந்த மலர்களால ஒரு நுணுக்கமான ஒரு விஷயமும் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சொல்லி புரிய வச்சிங்க சார். இந்த விஷயத்த நம்ம சரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கிற மற்ற விஷயத்த சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வார சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார். அறிவுரையை கேட்டுவிட்டு திருந்தி கொள்ளுகிற மனிதனாக இருக்கணும். அடிபட்டு அடிபட்டு திருந்துற மனிதனாக இருக்கக்கூடாது. நேரம் இல்லை, வாழ்க்கை குறுகிய காலம்தான். சந்தோஷமாக வாழணும்னா சொன்ன உடனே கேட்டு நம்ம மாறிக்கணும். யார் சொன்னாலும் துன்பம் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அதுக்கு முன்னாடி
அது மகிழ்ச்சிங்கிற வேடத்தை போட்டுக்கிட்டு லைஃப்ல என்டர் ஆயிடுது. மகிழ்ச்சியா தானே இருக்குன்னு நீங்க அலோவ் பண்ணிடுவீங்க. அதுக்கு பின்னாடி துன்பம் மறைஞ்சுக்கினே வருது. அப்புறம் துன்பம் வந்த பிறகுதான் புரியுது, ஆஹா இதை கவனிக்க தவறிட்டமே. எப்படி கவனிக்க தவறுனீங்க? முன்னாடி அது மகிழ்ச்சிங்கிற வேஷத்தை போட்டு வந்தது தெரியல. இங்கதான் விழிப்பா இருக்கணும்ன்றது. நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செஞ்சு முடிச்சிங்கன்றது தான் முக்கியம். நிறைய அறிவு இருக்குன்பாங்க, என்ன காரியங்களை சாதிச்சிங்கன்னு கேட்டா வேலை கிடைக்கலன்பாங்க. அறிவு வேற, செயல்படுத்தும் திறமைகள் வேற. செயல்படுத்தும் திறமை தான் முக்கியம். சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒரு கதவு மூடன மாதிரி அந்த வாய்ப்பு மூடும். நாம் அப்போ வெக்ஸ் ஆகிடுவோம். என்னடா போன காரியம் தடைபட்டு போச்சே, இப்படி கடவுள் கதவு சாத்திட்டாரேன்னு தோணும். இல்லை, அன்னை சரியான பாதைக்கு திருப்புகிறார். கதவு மூடனா என்ன அர்த்தம்? சரியான பாதைக்காக அவர் வேறு வழியை திறந்து காத்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்லது நடக்கணும்னு வேண்டினா மட்டும் போதாது, நாம் கொஞ்சம் மனசு வைக்கணும். குதிரையை தண்ணி குடிக்க கூட்டின்னு போகிறோம் குளத்துக்கு, கூட்டிட்டு தான் போக முடியும். தண்ணி குடிக்கிறது யாரோட பொறுப்பு? குதிரையோட பொறுப்பு. குதிரையை தண்ணி குடின்னு நம்ம திணிக்க முடியுமா? முடியாது. நாம் மனசு வைக்கணும், கொஞ்சம் உழைப்பு போடணும், நாமளும் கொஞ்சம் மாறணும். அப்படி இருந்தால் நாம் வேண்டினது க்ஷணத்தில் நடக்கும். நம்ம எதிர்காலத்தை மாற்ற முடியாது, அது எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியும். அப்படி பழக்க வழக்கங்களை உயர்ந்ததாக நாம் பிராக்டிஸ் பண்ணால் எதிர்காலத்தின் விதியை மாற்றி எழுதிவிட முடியும்னு சாவித்திரி சொல்கிறார். அப்போ நம்ம எதிர்காலத்தை மாற்ற முடியுங்கிற பகவான் அரவிந்தருடைய யோக சாவித்திரியில் சொன்ன குறிப்பு கரெக்டு தானே? விதியை மாற்ற முடியும். அவமானங்களை சகித்துக் கொள்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான். அவமானப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் உச்சியை அடைவார்கள்னு நம்பிக்கையா திடமா நம்பலாம். நீங்க மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வார சிந்தனைகள் எல்லா விஷயமும் எங்களுக்கு ஒரு ஒரு கோல்டன் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருந்ததுங்க சார். இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலேயே நாங்கள் சேகரித்து வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் விடாமல் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக இந்த சிந்தனைகளை அப்பப்போ எங்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க சார். இதை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையில் உயரவே முடியும். ரொம்ப நன்றிங்க சார். சார், இந்த வாரம் ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார். டெமி ஃபேன்னு ஒரு பெண் 1917 ஜனவரி 17 மும்பையில் ஒரு பார்சி குடும்பத்தில் பிறந்தவள். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டரு. அவங்க அம்மா அயர்லாந்தில் டாக்டராக படித்தவங்க, அரச குடும்பத்துக்கு மருத்துவராக இருந்தவங்க. இந்த டெமிஃபேன் படித்து வளர்ந்ததெல்லாம் போபாலில். மேற்படிப்புக்கு மும்பைக்கு வந்தாங்க. ராணிமேரி பள்ளியில் உயர் படிப்பு முடிச்சுட்டு புனித சேவியர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பெற்றவள். மும்பையில் உள்ள சோஃபியான்னு ஒரு கல்லூரி, அதில் ஆங்கில பேராசிரியராகவே வேலை பார்த்துருக்கா. 1948 பகவான் அப்போ இருக்கார். அவருடைய இலக்கிய அறிவில் ஈர்க்கப்பட்டு ஆசிரமத்திலே தங்கிடுற நோக்கத்தோடு வர்றா. யாரு? டெமிஃபேன். அவர் டாக்டருடைய பொண்ணு, ஆங்கில பட்டதாரி. அங்கே ஆசிரமத்தில் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? மர வேலை செய்கிறாங்கல்ல, அந்த வேலை செய்கிறவங்களோட இருந்துங்கன்னு சூப்பர்வைசராக இருக்கிறது. நாமளாம் அந்த எத்துப்போமா? ஆசிரமத்தில் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு அந்த ஆசிரம ஸ்கூலில் வாத்தியார் வேலை கொடுத்துட்டாங்க. எப்பயுமே மதர் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. அவளுக்கு ஃப்ரெஞ்சு நல்ல அத்துப்படி. மதருடைய தாய்மொழியும் ஃப்ரெஞ்சு. மதருடைய உத்தரவின் பேரில் பகவானுடைய ஆங்கில நூல்கள் எல்லாம் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சது. பகவான் எழுதின சாவித்ரி, ஃபியூச்சர் பொயட்ரி, இந்த 2 நூலையும் மொழிபெயர்த்ததுனால அவருக்கு ஒரு மேதமை கிடைச்சிருச்சு. அதை விட பாக்கியம் உலகத்தில் இருக்க முடியாது. 25 ஆண்டுகள் அவர் சாவித்திரியிலேயே பயணித்து 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 கிட்டத்தட்ட கோல்கொண்டாங்கிற அந்த விடுதி இருக்குல்ல, அங்கே சாவித்திரி கிளாஸ் எடுக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு சிறந்த ஓவியராகவும் இருந்தாங்க, தலை சிறந்த ஒரு பேராசிரியர் புகழுங்கிற அடைஞ்சாங்க. சாவித்திரியை கிளாஸ் எடுத்துட்டா அப்புறம் சொல்லவே வேண்டாங்க. அன்னையுடைய புடவையிலெல்லாம் ஓவியம் இருக்குல்ல, அன்னையோட புடவையிலெல்லாம் நிறைய பூக்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அழகுபடுத்தியவர் அவர். யாரு? டெமிஃபேன். அந்த பொண்ணோட மனசு எப்போதும் சாவித்திரியிலே தான் மூழ்கி இருக்கும். சாவித்திரியை தொட்டா அவன் நம்மளை விடவே மாட்டான். 2004 டிசம்பர் 1 அவள் தங்கியிருந்த அறையில் சாவித்திரி படிச்சுட்டு இருப்பா. எப்போதும் போல வழக்கமாக படிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு அசைவும் தெரியல. கூட இருந்தவங்க போய் டெமிஃபேனை தொட்டாங்க. ஒரே ஜில்லுன்னு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே உடம்பு சாஞ்சிடுச்சு. அப்போ தான் தெரிந்தது
நோய் நொடி எதுவும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்படியே அவருடைய ஆன்மா சாவித்திரியிலே கலந்து இந்த பூ உலகை விட்டு அந்த சொர்க்கத்துக்கு அவள் சென்று விட்டாள் என்று அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புரிந்தது. சாவித்திரியை படித்து கொண்டிருக்கும் போதே உயிர் பிரியும் வாய்ப்பு நம் எல்லோருக்கும் கிடைக்கணும். நான் அதை ஒரு பிரார்த்தனையாவே வச்சுருக்கேன். இந்த உயிர் பிரியும் பொழுது அது சாவித்திரி படிக்கும்போது போக வேண்டும் என்று. அப்படி ஒரு பிரார்த்தனை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. அவள் பிறந்தது 17ஆம் தேதி, அன்னை சமாதியான அந்த டேட்டு. அவள் உயிர் பிரிந்தது பகவான் உயிர் பிரிந்த மாதம் டிசம்பர் 1ஆம் தேதி. அவள் எவ்வளவு ஆத்மார்த்தமாக அன்னையையும் பகவானையும் நேசித்திருந்தால் அன்னை சமாதி தேதியிலும் பகவான் சமாதி மாதத்திலும் அவள் உயிர் சாவித்திரியோடு கலக்குதுன்னா இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்ன? அன்னை அருள மாட்டாரா என்ன? நாம் அவளிடம் பூரண சரணாகதி அடைந்தால் நம் ஆத்மாவை அன்னையே எடுத்து மடியில் வைத்துக் கொள்வார் என்பதற்கு இதைவிட சான்று வேற என்ன சொல்ல முடியும்? இந்த வாரம் ஆசிரம தகவல்ல அந்த டெமி ஃபேனுக்கு கிடைச்ச மாதிரியே பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமான்றது தெரியல. ரொம்ப உருக்கமா சொன்னீங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பாக்கியம் அந்த பொண்ணு எங்க பிறந்து எங்க வளர்ந்து அன்னைக்கிட்ட வந்து பகவானுடைய பாதத்துல சரண்டர் ஆகுதுன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய மிராக்கலான ஒரு விஷயம் சார். இந்த அதிசயத்தை எல்லார் வாழ்க்கையிலுமே நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய பணிவான வேண்டுகோளா நாங்க அன்னைக்கிட்ட வைக்கிறோம். எல்லாருக்குமே ஆசை இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஆசை மாதிரியே சாவித்திரி படிச்சுட்டே இருக்கும்போது அந்த உயிர் பிரிஞ்சால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் அனைவருக்கும் அன்னை கொடுக்கணும்னு நான் பணிவோ கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.